So, before we let your colleagues grill me, I just wanted to kind of say why this movement called Youth in Truth. Literally thousands of people keep telling me in the last many years that I've worked with people, they come up to me and say, Sadhguru, we only wish we had met you 20 years ago. Where were you? If I had met you when I was 25, I would have done this. If I had met you when I was 30, I would have done that, but you came so late. So, I thought I'll catch you now so that you don't complain later. Because youth means a time of life. Most youth don't understand this right now, but this is the time of your life when you're at your peak energy. Energy-wise, you're at the peak. If only there could be little more clarity and balance in your life, this energy could become a phenomenal process, both for you and for the nation and for the society and for the world. So, this is an endeavor to see if we can bring a little more clarity and balance to the youth so that their exuberant energy will work for them, not against them. Because lot of energy without necessary balance can work against us. It's my endeavor that your life energies should work for you. If they work for your well-being, naturally it'll work for the well-being of everybody else around you. But right now, the only thing that people suffer is their own energy, their own intelligence, their own emotion. This is what people are suffering through their entire life. So, through this movement, we thought we will bring clarity and balance to the youth of this nation and the world. So here you are. Namaskaram Sadhguruji. Namaskaram. Tamil Nadu Agricultural University சார்பாக சத்குருஜியை வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்ததுக்கு a very big thanks. சமஸ்கிருதி டீமுக்கும் சரி, சவுண்ட் ஆஃப் ஈஷா டீமுக்கும் சரி, எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு, என்டர்டைன் பண்ணதுக்கு a very big thanks. And யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு. We are very curious to ask questions and உங்கள்கிட்ட ஈகராக இருக்கும். We are waiting for your answers too. And I am Vijay, doing 4th B.Tech Food Process Engineering. I am Karthika. I am Karthika K, doing my 2nd year in BSc Honours Agriculture. I am Sri Charan, doing my 2nd year BSc Honours Agriculture. And my first question to you is, இங்கே சத்குரு வராருன்னு சொன்னப்ப எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே இருக்கவங்க வந்துட்டு சொன்னது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை கேளு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி கேளு அப்படின்னு சொன்னதுதான். ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபியூச்சர் யோசிக்கும் போதும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் சரி, நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அதே சமயம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் ஒரு ஒர்க்கை வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுது. How to manage stress? தமிழ்ல ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு வார்த்தை என்ன இருக்குது? என்ன? மன அழுத்தம். மன அழுத்தம் மேனேஜ் பண்ணணுமா, இல்லை சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் மேனேஜ் பண்ணணுமா? எது பண்ணணும்? நமக்கு மதிப்பாக இருக்கிறது நம்ம மேனேஜ் பண்ணிக்கணுமா, நமக்கு தேவையில்லாதது நம்ம மேனேஜ் பண்ணிக்கணுமான்னு நான் கேட்குறேன். நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம மேனேஜ் பண்ணணுமா, இல்லை நமக்கு மதிப்பாக இருக்கிற விஷயங்கள் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணுமா? சொல்லுங்கள். மதிப்பாக இருக்கிறது தானே மேனேஜ் பண்ணிக்கணும். திருப்பி மன அழுத்தம் என்னத்துக்கு மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். நான் இப்படியே சில வருடங்களுக்கு முன்னாடி முதலாவது தடவை அமெரிக்கா போனப்போ அங்கே எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. நான் அப்படியே பார்க்குறேன், இது என்ன ஸ்ட்ரெஸ் எதுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க?
ஏதோ நம்ம ஊரில் நம்ம குடும்பம் மேனேஜ் பண்ணிக்கிறோம், நம்ம சொத்து மேனேஜ் பண்ணிக்கிறோம், பணம் மேனேஜ் பண்ணிக்கிறோம், தொழில் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இவர் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸு மேனேஜ் பண்ணிக்கிறாங்களே, எதுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க? ரொம்ப பிரியமோ என்னமோ இவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நான் நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனித்து அப்படியே பார்த்தா எல்லாம் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வாழ்க்கையில் ஒரு பாகம், ஒரு பங்கு இருக்குது, அதுக்குன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படி இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸுன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்கள் புத்தி உங்களுக்கு எதிர்மறையாக வேலை பண்ணுது, அவ்வளோதான். இப்போது நீங்கள் இப்படி உட்காந்திங்க, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் பேர் உங்கள் வலத்து கை உங்கள் டப்பான்னு அடிக்குது, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது? இடத்து கையில் பிடிச்சி வச்சுக்கலாமா, மேனேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். வலத்து கையை குதித்து நம்ம அடிக்குது, என்ன பண்ணிக்கலாம்? இடத்து கையில் இப்படியே பிடிச்சி வச்சுக்கலாமா, இப்படியே மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்குது. இப்போ நம்ம கை நம்ம அடிக்குதுன்னா ஏதோ ஒரு நோய் தானே நமக்கு வந்திருக்குது. ஒன்றும் பேச மாட்டேங்க. நம்ம கை நம்ம அடிக்குதுன்னா நமக்கு ஒரு நோய் தானே பிடிச்சிருக்குது. நோய் மேனேஜ் பண்ணணுமா, நம்ம விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணணுமா? நம்ம விட்டுட்டு போகிற மாதிரி தானே பண்ணணும். இப்போ என்னென்ன எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு இப்போ எல்லாருக்கும் ஒரு இது வந்துருச்சு. எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸாக தானே இருக்கிறாங்க, அது நார்மல். டாக்டர் கூட சொல்கிறாங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸு நார்மல்லான்னு. என்னத்துக்கு நான் அவரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க. நம்ம புத்திசாலித்தனம் நமக்கு எதிர்மறையாக வேலை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. எதனால்? எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு கற்றுக்கல. நமக்கு என்னென்னமோ தொழில்நுட்பங்கள் இருக்குது, எல்லோரும் கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ கூட வச்சு என்ன பார்க்குறாங்க, அது மூலமாக சில பேர் பலவிதமான தொழில்நுட்பம் உருவாக்கணும். எங்கேருந்து வந்துருச்சு இது எல்லாமே? இந்த மூலையிலேருந்து தானே வந்துருச்சு. அப்படின்னு எல்லாத்துக்கும் பெரிய கம்ப்யூட்டர் இங்கே தானே உட்காந்துருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு யூசர்ஸ் மேனுவல்னு ஒன்று இருக்கும். எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது நம்மையே கடிக்குது. நம்ம மனம் நம்மே கடிக்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிக்கிறோம். இவர் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கடித்தா நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், அவர் மேனேஜ் பண்ணிக்கலாம். நாமே கடித்தா என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன். இதுக்கு ஒரு வழி இருக்குதான்னு கேட்குறேன். மேனேஜை பண்ண முடியும்? மேனேஜ் பண்ணணுமா க்யூர் பண்ணணுமா சொல்லுங்கள்? க்யூர் பண்ணணும். பிரச்சனை என்னன்னா, நம்ம மனித தன்மைன்றது எப்படி செயல்படுதுன்றது அதை பற்றி அறிவே இல்லை நமக்கு. எந்த கல்விலையோ ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி என்ன தவளைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்தீங்க ஹைஸ்கூல்லையே. இதுக்குள்ளே எப்படி வேலை பண்ணுறதுன்னு யாரும் பார்க்கலையே பாவம். இது புரிஞ்சால் தானே நம்ம வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். தவளை புரிஞ்சால் நமக்கு என்ன நடக்கும் பாவம். தவளைக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அவனுடைய வாழ்க்கை எப்படி. நீ மனிதனுக்கு புரியலையே நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துக்கிறது தானே. வேறு ஏதோ காரணத்தில் இந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் என்ன கிட்டே வர்றாங்க நிறைய பேர், இப்படி சத்குரு தாங்க முடியாது, எங்கள் மாமியார், நம்ம கணவன், எங்கள் பாஸு மனிதனே இல்லை அவர், இப்படி 100 கம்ப்ளைண்ட்டு. மனைவி, கணவன், அவர், இவர் எல்லாமே. நான் சொல்கிறேன் வாங்க யோகா மையத்துக்கு வந்து சும்மா உட்காந்துங்க, நல்லா சாப்பாடு கொடுக்குறேன், தங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்குறேன், ஒன்றும் பண்ண தேவையில்லை, சும்மா ஆனந்தமாயிருங்க, அவ்வளோதான். ஆனால் நான் அப்பப்போ வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ண நீங்கள் ஏதோ விதமான ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டோம். என்னத்துக்குன்னா சும்மா துன்பம் உருவாக்குற மனத்துக்கு என்னத்துக்கு உணவு கொடுக்கணும்? ஆனந்தமாக இருந்தால் வாழ்க்கை முழுக்கமாக நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு நாள் ஒரு ரூமில் விட்டுடுங்க, அவரை ஒரு நாளுக்குள்ளே இப்படி ஆகிடுவாங்க. என்ன ஒருத்தரே உட்காந்து, நீங்கள் தனியாக உட்காந்து பலவிதமான பாதிப்பு உங்களுக்குள்ளே நடக்கிறதுன்னா நீங்கள் ஒரு தப்பான மனிதர் கூட இருக்கிறீங்க தானே. ஹலோ, தவறான மனிதர் கூட தானே இருக்கிறீங்க நீங்கள். நான் உங்கள் கூட இருந்து எனக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா உங்கள் நாளேன்னு சொல்லிடலாம். நான் இங்கே தனியாக உட்காந்து அப்படியே பாதிப்பு நடக்குது,
இதுக்கு யார் பொறுப்புன்னு நான் கேட்குறேன். இது நம்ம செய்யலாம், இன்னொருத்தர் செய்யலாம். இந்த மனம் எப்படி நடத்துக்கிறது, இந்த உடல் எப்படி நடத்துக்கிறது, இந்த ரசாயனங்கள் எப்படி நடத்துக்கிறது, இந்த சக்தி எப்படி, இந்த உயிர் சக்தி எப்படி நடத்துக்கிறது, இது பற்றி கவனமே இல்லாமல் வாழ்னா ஸ்ட்ரெஸ் வராமல் என்ன ஆகும்னு கேட்குறேன். ஏதோ இந்த காலேஜில் படிக்கிறதே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, வேறு எதுனால பெரிய வேலை கொடுத்தா என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் புக்கு தான் படிக்கணும். டெக்ஸ்ட் புக் யாருக்காக எழுதாங்க? ஆவரேஜ், அப்படி தானே? ரொம்ப நீங்கள் என்ன எயின்ஸ்டானாக இருக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுக்கு. ஆவரேஜாக இருந்தால் படிச்சுக்கிறது தானே. எல்லோரும் படிக்கிற மாதிரி புக்கு தானே எழுதியிருக்காங்க. அது படித்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை நம்ம வாயில் வரக்கூடாது. இவ்வளோ தான் பார்த்துக்கணும். என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வு, என்னோடய உயிர் சக்தி, என் உடல், என் மனம் நான் சொன்ன மாதிரி நடக்கணும். நான் சொன்ன மாதிரி தானே என் மனம் நடக்கணும், நான் சொன்ன மாதிரி தானே என் உடல் நடக்கணும். இதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இந்த மாதிரி உயிர் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. விஞ்ஞானபூர்ணமாக நடத்துனா நம்ம உடல், நம்ம மனம் நமக்கு எப்போவுமே எதிர்மறையாக நடக்காது. அப்படின்னா நமக்கு நோயும் வராது, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வராது. நம்ம உடலே நமக்கு எதிரியா, நம்ம மனமே நமக்கு எதிரியா நடந்தால் உங்கள் எந்த கடவுளானாலும் வந்து உங்கள் காப்பாற்ற முடியுமா நான் கேட்குறேன். யாருனாலும் உங்கள் காப்பாற்ற முடியுமா? உங்கள் புத்தி உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான், உங்கள் வந்து யாரனால் காப்பாற்ற முடியும்னு நினச்சிருக்கீங்களா நீங்கன்னு கேட்குறேன். காப்பாற்ற முடியுமா? வாய் தெரிஞ்சு சொல்லணும், முடியாது. அதனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. எதுக்கு இது பெரிய விஷயம் சொல்கிறேன்னா, இந்த பூமியில் பரிமாண செயல் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கில் வருஷத்தில் நடந்து வந்து ஏதோ ஒரு செல்லம் அமீபாவாக இருந்தது இப்படி ஆயிடுச்சா. எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்கள் மேலே. இந்த நிலை கொண்டு வரதுக்கு, இவ்வளோ மூளை வளர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை நடந்திருக்குது. இப்போ மூளையே பிரச்சனை ஆயிடுச்சா. இப்போது என்னப்பா நீங்கள் ஹைதராபாத் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ஆங்கர் ஹைதராபாத்தில் 34 வயசு அந்த அம்மாவுக்கு 5வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு ஒரு நோட்டு எழுதி போயிருக்காங்க, என்னுடைய தற்கொலைக்கு யாரும் பொறுப்பில்லை, என்னுடைய மூளை தான் எனக்கு எதிரி, மை பிரெயின் இஸ் மை எனிமி అని எழுத போகிறாங்க. இந்த பிரெயின் வளர்த்துறதுக்கு எவ்வளோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இவ்வளோ வளர்த்து வச்சு இதே உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் பெரிய நண்பன் யார்? மூளை தானே நமக்கு. ஹலோ, பட் இதே எதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் இவ்வளோ தான். நம்ம மூளை நமக்கு எதிரி ஆயிடுச்சு. வேண்டாம் அப்படி. நம்ம மூளை நமக்கு ரொம்ப தேவையான நண்பன் தானே. நம்ம உடல், நம்ம மூளை எல்லாத்துக்கும் முக்கியமான நண்பர்கள் தானே. இவரெல்லாம் எவ்வளோ நாள் இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது நமக்கு. அப்படி தானே? எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நாளைக்கு என்ன ஆகுறாங்களோ தெரியாது. ஆனால் இந்த உடல், இந்த மனம் நமக்கு சாகர் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் தானே. நமக்கு அவர் எதிரி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வெளியிலேருந்து வரல, நாம் உருவாக்குறது. எதுக்கு உருவாக்குறோம்? சமநிலை இல்லை. சமநிலை இல்லாததுனால எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது. என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது. ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. உங்களுக்கு வேண்டாம் இந்த காலேஜ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. உங்கள் காலேஜ்லேருந்து டிபார் பண்ணிடலாம். சும்மா வீட்டில் உட்காந்து ஆனந்தமாக உட்காந்துக்கிறீங்களா? முடியுமான்னு கேட்குறேன். முடியுமா? இல்லை. காலேஜில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியே அனுப்புனா ஸ்ட்ரெஸ்ஸு, பாஸ் ஆன ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபெயிலான ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு கேட்குறேன். எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். எது ஆனந்தமாக இருக்கணுமோ எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. இது ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே சூழ்நிலைனால இல்லை, நம்ம மூளை நமக்கு எதிரி ஆயிடுச்சு. அது கூட ஒரு நேசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. ஒரு நாய் கூட ரோட்டில் ஒரு நாய் போகுது, ஒருத்தர் பார்த்தா இப்படியான்றது,
வால், இன்னொரு பார்த்தா குருன்னது. என்னத்துக்கு? இந்த நாயை நம்ம நேசிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. இருக்குது தானே? முறை இருக்குதா இல்லையா? இதே விதமாக இந்த உடலை நம்ம நேசிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த மனம் நம்ம நேசிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. அது சரியான முறையில் போனதா அது நம்ம கூட செயல்படுது, இல்லைன்னா அது நம்ம குர்ரனுது. நம்ம மனமே நமக்கு குர்ரன்னுடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. So, Sadhguru, since we are studying in Agriculture University, my next question is related to agriculture. Agriculture was an industry which supported the GDP more than 30% in the medieval times, but now it has come down to 16 to 17%. But when you see the scenario, it is the only industry which employs more than 2/3 of the population. Isn't this contradiction creating a constraint in the economic development of the country? See, it's very progressive to call agriculture an industry. But human ability to do agriculture is the basis of our civilization. If we were hunters and gatherers, we would have never made this civilization grow. It is only because of our ability to pull food out of mud. Because of that, we built cities and towns and settled down, and many other arts and sciences, and everything grew. If we were running after an animal, wanting to spear it, we would have never developed a civilization as such. So agriculture is the basis of our civilization, we should not forget this. And it's a kind of a magic. When I say magic, if you don't understand what I'm saying, the soil that you walk upon is being turned into food, isn't it? Huh? It's not a small magic. If I don't understand what magic I'm talking about, tonight in your dinner, you eat the rest of the food. Instead of pickle, just have little bit of soil on the side and touch it with it and eat. You will see how terrible it is if we have to eat the soil. And that soil which we cannot eat, we make it into wonderful food, which nourishes us and makes this flesh and blood. This is not a small thing. Transforming mud into food is agriculture. This phenomenal process that human beings discovered by observing plant life and harnessed it, and as far as I know, tell me being in the college if I'm wrong, this is the only country, except probably some patches of South America, where there is over a 12,000-year history of agriculture. This is a land here, southern India in Tamil Nadu. We have plowed the same land for over 12,000 years. It's not a small thing. We have a deep relationship with… In America, they call soil as dirt. Here we say thai mannu, because we have a profound relationship with this soil. So, about 2/3 of the population being in agriculture, I must tell you, this happened around 200 years ago or 170, 180 years ago. India was a very industrialized country. 300 years ago, probably we were the most industrialized country on the planet. One of the major industries was textile. We were exporting 60% of the world's textile. We were exporting from this country. Between 1800 to 1860, the British saw that they say over 65 to 70% of the European money was coming to India just to buy clothing. The Arabs bought the Indian cloth and sold it 10 times over in Europe. So all their gold and silver was ending up in India. So that is when they started their expeditions
of all these Columbuses and Vasco da Gamas, everybody started taking risk to find a sea route just to avoid the Arabs charging them 10 times over for everything. So when they came here and they saw the industry, how simple and ingenious it was for a man to sit and do tuck, 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 tuck and cloth just comes out of it. Have you seen how they weave? When they saw this, they saw that this is such a simple industry and they can do it with machines, and which they started establishing. And in 60 years' time, the export of textiles in this country came down by 94%. Only 6% was left because they put such taxes, and in some places, very fine cloth, they cut off their thumbs, they destroyed the looms. One of the British Governor-Generals goes out to say that in 1860, he says this, that the fields of India are bleached by the bones of the hand weavers. Millions of people died. It's estimated somewhere between 3 to 4 million people died of starvation because their industry was destroyed. That is when a large population moved back to agriculture. And agriculture became subsistence. To just make some food for yourself and your family, they started plowing the land. That is how over nearly 87% of India's population was in agriculture in 1947, I think, somewhere around that percentage. Today, it has come down to 65. What this essentially means is, if 10 people have to eat, 6.5 to 7 people are cooking. Not an efficient way to use human resource. In fact, if you look at our nation, the only true resource we have is human resource. We don't have anything too much, we have people. If we can train, focus, inspire this population, we can be a tremendous miracle. If you fail to do that, we will be a big disaster. So, 65% being in agriculture is not a right thing to do. We have to move the population. But moving the population does not mean moving them geographically into cities, but moving them to other trades and crafts and skills has to happen. No determined effort and organized effort has happened. So, our main problem with agriculture has been, we started moving from subsistence farming to cash farming or commercial farming approximately 35–40 years ago. The journey started. Still it is happening, not fully done, because it was not done in an organized way. Because of this, one thing that you will see is rural populations are heavily undernourished. If you went into a village 35–40 years ago, everybody wore torn clothes, there was no drinking water, they drank from the same pond where the buffaloes drank, all kinds of problems. But men and women were strong. Today, if you go into a village, 60% of the rural population, their skeletal system has not grown to full size. They are shrunk simply because moving from subsistence farming to cash farming. When they were doing subsistence farming, they had no cash, but they were eating variety of food. Today, the staple diet in southern India has become rice, tamarind, onion and chili. They know how to concoct something tasty. Rasam sadam itself is enough. No nourishment, just staple diet going like this. In the north, it's just wheat, chili and onion. In the south, we have tamarind extra. So, because of this, the nourishment levels have dropped dramatically, and this is a serious concern because we are producing a generation of underdeveloped humanity. A whole lot of people have not eaten well in the early stages of their life, and they cannot make it up later. The development of the body and brain is gone. So, this has happened to a huge number of people in this country. So, one of the most important things is to organize agriculture, to bring technology
Above all, the economy of scale is needed. Right now, average land holding is a hectare, which is 2.25 acres, which you cannot do anything worthwhile. You cannot really do anything significant with such small land holdings. So we are trying to do many things to bring farmers, producers, organizations and other things to bring some kind of a scale for both for cultivation, irrigation and marketing purpose. You need scale. Because the farmers are so small, the farm volumes are so small, there is no solution for this. So right now there is a serious effort. This was part of the Rally for Rivers movement, that we want to multiply the farmers' income. In about 5 to 6 years' time, very easily you can multiply the farmers' income anywhere between 3 to 8 times if you adopt certain technologies. An integration of irrigation is most important for this, using water resources properly and bringing animals back on the farm. A tractor only plows the land, it doesn't fertilize the land, okay? You need animals. Without animals, there is no way you can do farming in future. So these efforts are being made, but it's a large, diverse country. Nothing positive or negative can ever happen without protest and turmoil and struggle and everything. For every small thing, there is a struggle. But if we don't do this now, India's agriculture can be in danger because if you make a survey of the farmers, how many of them want their children to go into farming? Believe me, it's somewhere around 2 to 5%, not more. That's not good for the country. Sir, we portray our India as a woman and call Mother India. Yet we see many rape cases, even in which we see a man raping his own mother, daughter or a sister. What drives a man with such madness of pleasure to do such an inhuman act? And what is the thing that drives him? So there are many aspects to this. Instead of linking these brutal acts to Mother India, please As I said, we call it Mother Earth. Does it mean to say all crime on this planet will stop? No, there is crime, variety of crime. Sexual assault on women is very much there. There are many aspects to this. One thing is we can get angry and say, okay, hang them. Well, if you bring hanging as a thing for rape, you must understand in a rape case, the only witness is usually the victim. Always, almost always. The only witness is the victim. If you guarantee a rapist that if you rape and if you get caught, you will hang for sure, what do you think he will do? He will eliminate that only witness. Yes or no? So, before we say something, we must be careful what we are saying. This does not mean we are supporting them, it just means, are you looking for a solution or are you looking for a kangaroo court? Hang everybody? No. Why is this happening? We must look at it. Why is it happening if you look at it? One thing is, India as a culture, this is the first generation that women are actually coming out on the street and walking with men and working with men and, close proximity. People are not used to this. And millions of young people are moving from villages to cities. In their village, their idea of a woman was their mother who was like this, or their mausi who was like that, their atte or somebody at the party, it was like that. Now they come and see young girls walking on the street, it's very new for them. Let us not simply discount things and act like we are some kind of a dropped from somewhere. Human beings have sexuality in them. Between the ages of 15 and 25, it may be in maximum force, the hormonal influence. Unless one is disciplined,
with a certain cultivation of intellect and other avenues of expression in their life, like sport, art, music, education, so many things are there to engage you. Nothing to engage you, just your hormones are bursting within you. From your village, you came to your city, suddenly you see young girls, the kind of people that you saw in the movies are walking on the street. The guy goes crazy. And above all, you've been encouraging alcohol everywhere. The moment 2 drops of alcohol fall into him, he goes absolutely crazy in the evenings. If he thinks nobody is watching, he will pounce on somebody. There is also a sociological issue in this. If he was in the village, his mother, his aunt, somebody will be talking, you know that girl, we're going to get you married to that girl. Whether he marries that girl or not, in his mind, there is a solution for his needs. He comes to the city alone, he just sleeps in one room, 10 boys are sleeping, working through the day and night and rubbish atmosphere, okay? Inhuman atmosphere, it's like a concentration camp. Most of them are living in that kind of conditions. And there is no solution for him. For his hormones, for his life, for his body, for his emotion, for his life, there is no solution. There is not one person who is going there asking, okay, what are you going to do? Who are you going to marry? How are you going to settle your life? Is there any one human being looking at him? No. In the evening with friends, if he drinks, the guy goes wild, all right? And of course, people are selling all kinds of wild pornographic videos, he sees those things and he thinks that's the thing to do. So, well, when somebody commits a crime, you have to punish them, that's another matter. I'm not going to get into that. But sociologically, what is the solution? Are you teaching them to become ascetics? Are you teaching them yoga, sadhana so that they will become brahmacharis and walk free of these things? No, you have not taught them anything like that. Are you going to give them a solution? If he was in the village by 18, 19, he would be married to somebody. Now he has no hope. He's simply there and he will do wild things. This is the nature of a human being, we must understand. So as a generation, as a culture, this situation that has changed, just 50 years ago, almost every girl was married by the time she's 16, 17, a boy was married before he was 20. So before he was going out of control, his things were settled. Now there is no settlement for his life. So, just being puritanical is not going to work. We must at least be willing to debate what are we going to do with our youth. Youth means there are many aspects. One aspect is there's an influence of hormones in them. Are you going to address it? Or are you going to just close your eyes and say, no, nothing like that, just hang a few people, everything will be okay? It is not going to be okay. So we must address it, a time has come, we must address it, rather than linking this to Bharat Mata, please. Sadhguru, I am a native of Kerala, so recently Kerala has witnessed humongous… You know how to swim? Not really. Oh, then what did you do in the flood? I was here, no. So, in Kerala we had floods 2 to 3 weeks ago, and I always had my mother calling me up and telling about all her suffrage, that she's going through this, she's going through that. After hearing to all that, obviously I'm disturbed because you are safe here and you see your parents and your loved ones in there. And I had a thought, had I been ignorant to this fact that my state is entirely drowned in water, I would have been happy if I have not known that this fact. So if ignorance is a bliss, then why do people seek knowledge? Ignorance is bliss like this. You can do one thing. What is the tallest building in Coimbatore city? How many floors I'm asking? 10 floors, maybe that's it? There's no very tall building, right? Okay, you can come to Vellangiri Malai. Go up there and there's a cliff, you jump off. It's so wonderful, till you hit the ground. Ignorance is like that. If you jump off, you've never done skydiving. If you jump off an airplane, it's so fantastic, really.
Only thing is, if you look down, the damn planet is coming at you at great speed, that's the only problem. Otherwise, falling is very nice. Till you hit the ground, ignorance is like that. It'll catch up with you. It'll catch up with you. Suppose it happened when you went for a vacation. It would have caught up with you, isn't it? And what guarantee that it won't come here? There's no guarantee. It can happen anywhere. So, ignorance is not a solution, nor is it a bliss. Ignorance protects you from suffering a few things, but suffering will accumulate and come to you in large scale at some point. Right now, this flood itself is ignorance is bliss only. Because people thought if you don't know anything, everything will be okay. No, you will drown. Now the flood is happening for a variety of reasons. These sort of rains that you saw this year, I don't know, meteorological department is saying what, how many years ago was this kind of rain? 24. That's what, I think it's around 24 years ago. When I was out on the streets riding and doing things, if it rained, every street, every highway would be fully drowned. I would be one of the few who's still driving or riding, everything else would have stopped. We have not seen that kind of rains, particularly in this area, in the last 8 to 9 years. This is the first time I'm seeing, after about 9 years, full-fledged monsoon. This is how monsoon should be, you understand? There is no such thing as bad rains, they're all good rains. Only in England, rain is bad. Only they sang, rain, rain, go away, okay? In India, in a tropical country, rain is always good. Are we prepared to handle the rain or not? How can we prepare to handle the rain? Can we catch it in a bucket? No. When we live in a monsoon country, when we live in a tropical country, it is a simple thing that we must have a certain level of vegetation to hold the water. In Tamil, there is some saying, I cannot repeat it verbatim, something like, only if Kaveri comes walking, she is fortune. If she comes running, she is a disaster. Why will a river run, tell me? How to make a river walk, not run? There must be vegetation. If there is substantial vegetation, the catchment areas, when they get it, it will hold and slowly it'll come down to the river. Now there's no vegetation, it's coming straight in. Similar situation happened in Coorg also now. In the last 30 years' time, they've removed 65% of the vegetation in Coorg, which is the catchment area for Kaveri. Now, as a part of this, in collaboration with Karnataka government, we are planting 25 crore trees in the catchment areas of Kaveri. Now, we are fighting for Kaveri between Karnataka and Tamil Nadu, but the problem is this, that vegetation in the catchment areas have been removed, 65% in the last 30 years. At one time, I floated down Kaveri, 163 kilometers over 13 days on just about 6 or 7 bamboos and 4 truck tubes. I just floated down, lived off the river. At that time, how I saw Kaveri, today it is only approximately 40% of it. No wonder you will fight for water. But now when the flood comes, who can hold it? Nobody can hold it because Nadandu Vandada Kaveri Valam. She must come walking. So, ignorance is bliss means it'll get you one day. It took some time, it took 24 years, but it got you. The same is true with Kerala. In the Ganga banks, in the Ganga basin accounts for 25% of the nation's geography and 33% of India's agriculture. In the last 70 years, we removed 94% of vegetation in the Ganga basin. What is our plan? Ignorance is bliss, is it? Yes, it is. Bliss will get us. Our ignorance may somehow make us escape
But it'll get our children. They will not get away. Next generation will get it. Is that what you want to do? Huh? Ignorance bliss? Don't know. It once happened. Shankaran Pillai fell off from the third floor and he screamed. People gathered around him and asked, "Did the fall hurt you?" He said, "You idiots, it's not the fall, it's the stopping." So fall never hurts. When you stop, it hurts and it will stop somewhere. சத்குரு, ஒருத்தர் மேலே நம்ம அதிகமாக அன்பு வைக்கும் போது அவங்க வந்து மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸோ இல்லை அதிகமாக அன்பு செலுத்தினாலும் அது ஏன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது? I'm just seeing which girl is he talking about. ஒன்று அன்புன்றது ஒன்று இருக்குது, தேவைன்றது இன்னொன்று இருக்குது. தேவைன்றது பல நிலையில் இருக்குது. உடல் நிலையில் தேவை இருக்குது, மனநிலையில் தேவை இருக்குது, உணர்வு நிலையில் தேவை இருக்குது, சமூக நிலையில் தேவை இருக்குது, பொருளாதாரத்து தேவை இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான தேவைகள் இருக்குது. நமக்கு இருக்கிற தேவை போய் நாம் அன்புன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். தேவை இருக்குது. நமக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்குது, அது நமக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு கிடைச்சா கொஞ்சம் வயிற்றுல ஏறிது. ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த வயசுல சிக்கிக்காம வேற யாரோ சிக்கிட்டாங்க, நீங்கள் சந்தோஷப்படணும். விஜய் என்ன வெற்றி தான் நினைப்பான். என்ன நடந்தாலும் வெற்றி தான், அப்படி இருக்கணும். Sir, in the reference with Indian mythology and considering the past we had a chance to identify between good and bad. Like, good can be named as a god and evil can be named as a demon. Who told you But this? in the present era, if we see, human is incorporated with both good and bad. How can we identify the inner demons, find and fight them to let the good prevail? See, the distance of time will blur many things. Human beings always struggled. You're talking about mythology. If you look at the whole Mahabharata, for example, the whole thing is struggle within human beings, what to do and what not to do, what is the right thing to do, what's the wrong thing to do. They're always consulting. Yes or no? Debating and consulting. So it's not that in those days they were clear-headed and today you're muddled up. It's not true. Then also they were muddled. But the distance of time, only certain facts are written, all their struggles are not written, but your struggles are real and here. But after 100 years, people will look at you and say, "But Charan, such a clear-headed, wonderful man," because your dead man's pose is there, one photograph is all they have. They look at you and you think, "Oh, see how peaceful and wonderful he is, he had no struggles." That is because of distance of time. So, this problem with good and evil, see, if you really want to look at it very sincerely, what is good and what is bad? I am good, you're bad. This is the case with everybody. What I am doing is good, what you're doing is must be not okay. So don't go by good and bad. The actions that we are performing right now, is it appropriate to the situation in which we exist? Does it benefit you and everybody around you? This is all the question is. Because nobody can decide what is good and bad. Those who are doing terrible things also think they're doing very good things. Those who are doing most horrendous things, they believe 100% they're doing God's work. Yes or no? Is it true or no in the world? So do not go by good and bad because anybody can think they are good. Please every day measure
what you speak, what you do, whatever actions you initiate, is it leading to maximum well-being for people around you and yourself too? This is all. Because what is good in one time, at a certain time in history, may be totally wrong at another time. You heard of Veerappan? Hello? Veerappan? Heard of Veerappan? See, Veerappan, it is said, killed over 500 elephants. So he was shot dead as a criminal. That took a long time though. But in Tamil culture, a real hero, a true man means Ayira aane konnavane. A man who's slain 1,000 elephants, he is the real hero. Veerappan got halfway. But he's a criminal because wrong timing. If he had come 1,000 years ago with a Magnum 400 rifle, people would have worshipped him because there were too many elephants all over the place. But today, he is a criminal. So, what is good and bad, don't go about deciding because people who believe they are very good, they are the people who do most terrible things. You don't have to be good, you just have to be human. That's all is needed from you. Be a living human being, sensitive human being to every other life around you, that's all. You don't have to be a good human being. Good human beings are terrible people. Yes. Humanity is more important than your goodness, isn't it? Sadhguru, since we have time constraints, so I'll go with my last question of our set. What is it that, an issue it can be, what is it that the youth needs to concentrate on but they have not yet? See, because you're in agricultural university, horticulture also is here, right? In India, the mango farmers have some wisdom in them like this. I've been a mango farmer in the past. Just after 12, 14 months after planting, if it's a well-grafted plant, within 14 months, flowers will come when the season comes. First thing we do is we'll pluck off the flowers. If you leave it, a few mangoes will come, but we will take it off. Next season again the flowers come, we'll take it off. We will wait for the plant to grow because we know if the fruit comes out of that plant will never grow into a full-fledged tree. It will not bear as much fruit as it could if it bears too early. So this is something youth must remember. Don't try to live too early. This is the time where you build yourself in body, in mind, in competence, in capability, you build yourself. Time to live will come. If you live too early, then you will see you will not live a full-fledged life. So right now, we have imported this from Western societies. By the time you're 14, you must have a boyfriend or a girlfriend. By the time you're 18, you have had 3 heartbreaks. Where the hell are you focusing on building yourself? These things are taking so much time and energy. Build yourself up well if you want to live well. So, there is a certain time to grow and there's a certain time to live. If you live too early, you will not grow. And if you don't grow, the scale and scope of your life will be very limited. That should not happen to you. Thank you, Sadhguru. Before going to audience questions, there are some of the social media questions which are more popular. The first question is given by Prashant Narayan. I feel very anxious to open up with people whenever I meet someone. I feel uncomfortable and I just run away. Is it some mental issue or I don't fit in the society? What do I do? So, you are overly anxious about meeting people, interacting with people.
You have heard of a word called yoga. When I say yoga, you are immediately thinking of twisting yourself? No. The word yoga means union. Union means, see, in your perception of life, there is you and there is the world. So it is you versus the universe, actually. You versus the universe is a bad competition to get into. Hello? You have any chance of winning this? You get into competition with the universe. Is there a chance to win this competition? No. You don't compete with the universe. So we found a way called yoga. Yoga means union. That means consciously you obliterate the boundaries of your individuality, so there is no such thing as you and universe, it feels like one. You need to do little bit of yoga, otherwise your mind will get twisted out with all kinds of ideas, emotions and opinions. If you open it up a little bit, if you obliterate your boundaries of your individuality, it's very easy, because when you sit here, you see this person as a part of yourself, you have no nonsense about this one, whether it's a man or a woman or a child or an animal, you have no problem. With everything you will communicate absolutely, because you have opened up your boundaries. If you have concretized your boundaries, this is me, then with this you'll always have a problem. If it's a man, it's one kind of problem, if it's a woman, another kind of problem, it's an animal, other kind of problem. I will tell you. This may sound… I've been telling people, whether you are at complete ease with life or not, how to find out, somebody asked me recently, I said, we can give you a Cobra test. Cobra test means, right from my childhood, I have been in the jungles of Western Ghats. In the wild, many of these animals, particularly if they're venomous, their way of perceiving life is through the chemistry. They're looking at your chemistry. If you show a little bit of anxiety, they will go for you, otherwise they won't. So if you can just pick up a cobra like this, not by holding it by its head and all that, simply like this, and if he's not disturbed, that means you're at ease. If he goes for you, you are not at ease. This is a Cobra test. I'm putting some people through Cobra test just to check if they're really at ease. I can go and pick up a cobra anytime, he just comes to me. Seemingly alive. Huh? Seemingly alive, all of them. Of course, she's asking if they're alive. Is there any picture? Is there a king cobra picture? See, when I lived in jungles by myself, no outside support, the only technological equipment I have is a HMT watch, okay? And no phone, no torch, no nothing, in the jungle by yourself, and food. So people always wondered, how does he survive for weeks? Well, I drank up a lot of honey. Honey, beehives are there. Beehives are always built on that branch of the tree where a bear cannot get. Western Ghats is full of sloth bears, they will go there and drink up the honey. So the bees will build it in such a branch where if the bear goes there, the branch will break because of its weight. So now I slowly creep up. I always kept a little extra tube on my petrol tube in my motorcycle, just 14 to 18 inches long plastic tube. I will go stick it into the hive and just drink up half a liter to 1 liter of honey. Just keeps me going for the day. But the bees think I'm just one more big bee. If you show little anxiety, they will bite you. If 8, 10 of them bite you in your face, you will suffocate to death. If they bite you inside your mouth, even one will do, it'll kill you. But I always drank honey and I survived. They never ever bit me, because they're looking at your chemistry. So it's time you work upon bringing yourself to ease, not just with other people, just with life. The life that you are must be at ease.
If you are not at ease, you will never realize your full potential. Above all, see, in every human being, there is a certain genius. But 99% of the people live and die without ever opening up the genius within themselves. If it has to open up, if the true potential within you have to open up, your life should come to ease. There is a whole science and technology called yoga, not just twisting and turning, approaching how to handle your body, how to handle your chemistry, how to handle your energies, how to handle your mental fluctuations. If you bring this to a certain level, you are at ease. When you are at ease, if there is this person, that person, animal, devil, whoever comes, you're at ease. You being at ease is most important. Otherwise, you will not experience life the way it is. In agitation, everything is distorted. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு 20 வயது இளைஞனுக்கு பல்வேறு கனவுகளும் உந்துதல்களும் பல்வேறு கோணங்களில் தள்ளுகிறது. தனக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உண்மையில் அவன் செய்ய வேண்டியது என்ன? கொஸ்டின் பை முகமது காசிம். So many dreams and thoughts are pushing me in different directions, that's what. இப்போ இந்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. என்னன்னா, நமக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நோய் இப்போ வந்துருச்சு. ஃபோன்னாலே டென்ஷன் ஆகுதான். ஆஃப் பண்ணிக்கிறது தானே? ஹலோ, ஃபோன்னாலே ரொம்ப டெக்னாலஜினாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது சத்குரு, என்ன பண்ணுறதுன்னு ஆஃப் பண்ணுறது தானே? என்ன கொடுத்தாலும் அதை நமக்கு எதிர்மறையாக பண்ணிக்கிறோம். இவ்வளோ அழகான மூளை கொடுத்துட்டாங்க நமக்கு. இல்லைன்னா நமக்கு மண்புழு மாதிரி இவ்வளோ இருந்தால் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் சும்மா சாப்பிட்டு உட்காந்துருப்போம். பாதி மூளை எடுத்துட்டா இப்போ கூட எல்லாரும் அமைதியாக உட்காந்துருவாங்க. மூளை தானே பிரச்சனை. பிரச்சனை இப்போ என்னன்னா, நம்ம மூளை, நம்ம எண்ணம், நம்ம உணர்வு நம்ம நன்மைக்காக உபயோகப்படுத்துகிற திறமை நம்ம சம்பாதிக்கலை. நம்ம நன்மைக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குது. நமக்கு கை, கால், மூளை எல்லாம் கொடுத்தது என்னத்துக்கு? நம்ம நன்மைக்காக உபயோகப்படுத்துகிறோன்ற நம்பிக்கையில் இயற்கை நமக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு உபயோகப்படுத்துறது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு கற்றுக்கிற முறையே இல்லாமல் வளர்ந்துட்டோம். இப்போது ஒரு எண்ணம் கூட, நான் சொல்கிறது என்னென்னா, இளைஞருக்கு மட்டும் இல்லை, 60 வயசான ஆள் நிறைய பேருக்கு அவர் எண்ணம், அவர் உணர்வு எப்படி மேனேஜ் பண்ணுறது இன்னும் புரியல. இன்னும் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க? 1000 வருஷமாக இருக்க போகிறாங்க. எப்போன்னு புரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில்? நம்ம கை காலை எப்படி உபயோகப்படுத்துறது, நம்ம எண்ணம், நம்ம உணர்வு எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது நம்ம கையில் எடுத்துக்கணும் இல்லையா? எந்த வயசுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? 8 வயசுக்கு எடுத்துகிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முடியலன்னா 16 கனாலும் எடுத்துக்கணும். 18 கனாலு ஓட்டிங் ரைட்டு வர்றதுக்குள்ளே எடுத்துக்கணும் தானே நம்ம கையில். கனவு வருது. கனவு தூங்கினா மட்டும் வரல, உட்காந்தாலும் வருது, நின்னாலும் வருது. எண்ணங்கள் போய் இருக்குது. எண்ணங்கள் நம்ம கேட்காமையே ஓடுது. என்னத்துக்கு? நம்ம கேட்காம ஓடக்கூடாது. நாம் சொன்ன மாதிரி தானே ஓடணும் அது. ஆனால் அதுக்காக ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஸ்டாண்ட் மேலே போட்ட மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ டொரன்னு விளையாடி இருந்தீங்க. ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துச்சு, போயிடுச்சு, ஓட ஆரம்பிச்சிடுச்சு. டென்ஷன் தானே? கொஞ்சம் வேகமாக ஓடிடுச்சு. பயந்தானே? ரொம்ப வேகமாக ஓடிஞ்சிச்சு. டெரர் தானே? இப்போது அவ்வளோதான் நடக்குது. எந்த வண்டி இருந்தாலும் சரி, மனம் இருந்தாலும் சரி, உடல் இருந்தாலும் சரி, மோட்டர் சைக்கிள் இருந்தாலும் சரி, நாம் ஓடுறது எப்படின்னு புரிஞ்சுக்கலன்னா நமக்கு இதே தான் வருது. அதே நீங்கள் நல்லா ஓட்ட தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு மோட்டர் சைக்கிளில், வேகமாக போனால் நல்லா தானே இருக்குது. நல்லா தானே இருக்குது. புரியாததுனால தானே இவ்வளோ பயம் வருது. அவ்வளோதான். மனத்தினாலே பயம் வரல. மனம் ஓடுறது எப்படி நடத்துக்கணுன்றது புரிஞ்சுக்காமல் நடக்கிறதுனால பயம் வருது, ஆங்ஸைட்டி வருது, எங்கே போகிறதுன்னு தெரியல, எல்லாமே. கனவு ஃப்ரீயாக ஓடி இருந்தால் ஃப்ரீ தானே, டிக்கெட் ஒன்றும் இல்லையே. டிக்கெட் போடுறாங்களா?
இல்லை. ஃப்ரீயாக தானே சினிமா ஓடுது, ஆனந்தம் பட்டும் தானே. இல்லை அதில் பூத்தம் வருதுன்னா சரி ஹாரர் சினிமா ஓடுது, ஃப்ரீ தானே, டிக்கெட் இல்லையே, ஓடுட்டு தானே, என்ன பிரச்சனை? So this is the third question. How to overcome laziness and stop procrastinating? By Girish Nathan. Oh. See, if you're postponing something, you're obviously doing something that you don't want to do. If there is something that you really want to do, will you postpone it or prepone it? Hello? Do you see somebody is waiting for someone they badly want to see? Only 10 minutes. In the 10 minutes, they will look at the watch 25 times. Why? They want to prepone it. You're doing something that you don't want to do, so you want to postpone it. I'm asking, why the hell are you doing something that you don't want to do? No, because if I do this, I will get that, I will get that. That's not the point. There's nothing to get in this life. There's really nothing to get in this life. Either you lived this life in a profound and intense manner, or you did not. What will you get in the end? Huh? If somebody dies in the agricultural college, do they bury them or fire them? How is it? What's the tradition? Burying is good for agriculture, because human beings make good manure. So in the end, what will happen to you and me? They will either bury us or burn us. That's all will happen in the end. You think something else, they'll give you a prize? Nothing will happen in the end. Only thing is the process of life. How wonderfully did you live? That's all there is. So if you are doing something really wonderful, do you want to prepone it or postpone it? Huh? Prepone only. So you must find what is it that you really want to do. If you find that one thing, you will always prepone everything, not postpone. I have an additional question regarding that. Isn't societal pressure should be considered when you are telling that you have to do whatever you want to do in your life? See, when I say you should do what you want, I'm not talking about the whimsical things that you want to do. If you really look at yourself carefully, somebody thinks, I want to play a game, somebody thinks, I want to get married, somebody thinks, I want to get this education, somebody thinks, I want so much money. No, they don't want all these things. They believe if they get to do those things, they will live a life of fulfillment, joy, yes? So I will teach you a simple technology with which you can be joyful. First you become joyful. Suppose you are absolutely joyful right now, then what will you do? You will do what is needed. Only when you're in pursuit of happiness, you're very particular what you should do and what you should not do. When you are an expression of joy, you will do what is needed in the world, isn't it? So this is what needs to happen to humanity. Unfortunately, most of the world is in pursuit of happiness. What this means, they want to squeeze happiness from the world. No, happiness is not in the world, happiness is possible within the human being. If you make this happen, if your life is an expression of your joy, what will you do? Have you noticed with yourself, one day you're very happy. Do you see how considerate and wonderful you are to everybody around you? Yes? Another day you're little frustrated. Do you see how nasty you can be? Isn't it? So, the most fundamental thing we have not settled, we have always been trying to produce good human beings. This is the greatest mistake we've made. We need to produce joyful human beings because joy is an insurance. A human being who is joyful has no needs of his own, he is fine. Wherever you place him, he is fine.
He's no more a vested interest. He will do what is needed in the world. Those who are in pursuit of happiness will do what they fancy, whether the world likes it or not. Tell me, human action is about creating what is needed now, isn't it? Human action is not about your happiness. You're supposed to be happy. When you were a child, you remember when you were 5, 6 years of age? No? Have you seen your pictures? Your face was like this? Always? Somebody had to make you unhappy. Slowly as you grow, becomes like this, now somebody has to make you happy. Huh? You go stand on the street, main street in Coimbatore or any city and watch all the people who are driving their dream cars and everything. Leave the very poor people, they've not eaten properly, we'll excuse them, okay? Well-to-do people who've eaten well. How many people are driving their car or motorcycle with great joy? It looks like when I see them, I think they're all practicing their last pose. They're trying to get that pose when they go into the grave, how they must look. I'm telling you, don't worry, you will get that pose naturally, you don't have to practice it all your life. You do not have to practice it all your life, you'll get it. Joy is not a goal by itself. Only if you are pleasant in your experience within yourself. See, this is all it is. If your body is pleasant, we call this health. You want it or no? I'm asking all of you. You want health or no? You must clearly say yes or no, I'm going to bless you. Yes. If your body is pleasant, we call this health. If it becomes very pleasant, we call it pleasure. If your mind is pleasant, we call this peace. If it becomes very pleasant, we call it joy. If your emotions are pleasant, we call this love. If it becomes very pleasant, we call it compassion. If your very life energies become pleasant, we call this bliss. If it becomes very pleasant, we call it ecstasy. If your surroundings become pleasant, we call it success. Only for success, to make the surroundings pleasant, you need the cooperation of many people. But to make your body pleasant, mind pleasant, emotion pleasant, energy pleasant, it's 100% your business. Yes? Yes or no? It is 100% your business. Right now, your body is feeling very pleasant, your mind is feeling very pleasant, emotions are pleasant, your energies are pleasant, surroundings are not so pleasant. Is it such a big problem? You will see how to sort that situation. If you are joyful by your own nature, you are always a part of the solution. If you are miserable, you are part of the problem, isn't it? This is a choice that every youth has, you must exercise this choice. Somebody else should not decide what should happen within you, isn't it? Huh? Hello? What's happening? Should somebody else decide what should happen within you? This is the sleeping time usually in the… Huh? In the college, is it the sleeping time usually? Usually in the kindergarten, this is the sleeping time. Should somebody else decide what should happen within you? You should decide. If you decide what should happen within me, will you decide that my inside should be pleasant or unpleasant? Pleasant for sure, isn't it? So if unpleasantness is happening, unhappiness is happening, frustration is happening, anger is happening, what it simply means is you are enslaved to somebody else decides what should happen within you. This is the most horrible sort of enslavement, that someone or something can decide what happens within you. No, you decide what happens within you. What's around you, everybody has a say.
We can strive to create that situation. That is not totally in our hands, but what's within us is our space. Here only what I want must happen, isn't it? If here only what I want is happening, I will keep this in extreme states of pleasantness. When I'm so pleasant, outside this and that issue is not going to determine the course of my life. Thank you, Sadhguru. Now it's time for audience question. Namaskaram Sadhguru. I am Susitra from second year BSc Honors Agriculture. இன்னைக்கு என்னோட கொஷின்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பற்றி. இப்போ இந்த கரண்ட் சீனரியோவில் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அந்த சோஷியல் மீடியாவில் ரூமர்ஸ் வந்து நியூஸாக பரவுது. ஸோ நிறையா க்ரைம் அண்ட் ஈவன் மர்டர்ஸ் கூட நடக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இதை எப்படி நம்ம ஃப்யூச்சரில் ஓவர் கம் பண்ணலாம்? தேங்க்யூ. நமக்கு இந்த தொழில்நுட்பத்தினால பலவிதமான வசதி வந்துடுச்சு. வந்த வசதி நம்ம நன்மைக்கு உபயோகப்படுத்திக்காம நமக்கு எதிர்முறையாக நாம் உபயோகப்படுத்துக்கிறோம். இந்த வாட்ஸ் காசிப்? காசிப் அது இல்லை, தமிழில் காசிப்னு என்ன? Vadanti is more rumor, right? That's a rumor. What's gossip? Huh? ஆமா, அதுக்கு என்ன ஒரு வார்த்தை இல்லையா? சரி பண்றீங்களே டெய்லி அது. இந்த ஏதோ ஒன்று தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் சரி, தெரியாத விஷயம் இருந்தாலும் சரி, சும்மா ஏதோ சொல்லிக்கிறது இது புதுசு இல்லை. மனித சமுதாயத்துக்கு இது புதுசு இல்லை, முதல்லேருந்து நடக்குது. இப்போ கொஞ்சம் ஹைடெக் ஆயிடுச்சு அது. அப்போது சொல்லணுன்னா இந்த 3 பேருக்கு சொல்லணுன்னா 3 பேருக்கு போய் இவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, அவன் என்ன பண்ண தெரியுமா, யாருக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் யாருக்கு சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட போய் யாருக்கு சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லணும். கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்கும் போய் சொல்கிறதுக்குள்ள. இப்போது ஃபார்வர்ட் பண்ண ஊருக்கெல்லாம் போயிடுச்சு. இது கொஞ்சம் சுலபமாகிடுச்சு, அதுக்கு வேகமாக போகுது. ஆனால் இது நாம் இன்னும் இந்த சோஷியல் மீடியான்றது இன்னும் புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி எல்லாம் போயிருக்குது. அப்போவே கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி நிறைய பேருக்கு வந்துடுச்சு. இது வந்தால் எது ஃபேக்கு எது உண்மைன்றது கொஞ்சம் தெளிவாக பார்க்குறது தன்மை நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அப்போவே அது பார்த்தோட இது உண்மை இல்லை, இது ஃபேக்கு இது உண்மைன்னு கொஞ்சம் தேர்ந்து எடுக்கிற ஒரு தன்மை வந்துடுச்சு. அது அப்படியே வந்துடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இந்த ட்விட்டர் கம்பெனிலேருந்து என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க. நான் அதுதான் சொன்னேன், இவ்வளோ மாத்தான தொழில்நுட்பம் வச்சுருக்கீங்க, ஆனால் இதில் பாதி அக்கௌண்ட் எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட்டு இருக்குது. இது நீங்கள் எடுக்கணும். என்னத்துக்குன்னா, யார் எது வேணாலும் சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் சொல்கிற ஆளுக்கே நின்றுட்டு இது நான் சொல்கிறேன், என் பேர் போட்டது மேலே சொல்லணும் தானே. என் பேர் சொல்கிறதுக்கே தைரியம் இல்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை பற்றி பெரிய காமெண்ட்ரி கொடுக்குறேன், இது என்ன அர்த்தம்னு கேட்குறேன். நான் உங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்லணுன்னா நான் தான் சொல்கிறேன். இது அந்த சொல்கிற திறமையானாலும் இருக்கணும், தைரியம்னாலும் இருக்கணும் தானே. இது நீங்கள் இளைஞர் நிறையா ஃபேக்கு ட்விட்டரு ஃபேஸ்புக் எல்லாம் வச்சுருந்து நான் எடுத்துகிட்டு நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் தைரியமாக நான் தான் இதை சொல்கிறேன் சொல்கிற ஒரு அந்த அளவுக்கு பொறுப்பு வேணும் தானே வாழ்க்கையில். தப்பாக பேர் வச்சுட்டு எதோ சொல்லிக்கிறது, யார் மேலே வேணாலும் எது வேணாலும் சொல்லிக்கிறது, இது வேண்டாம். இந்த பொறுப்பு கொண்டு வரணும் நாம். இது நமக்கே தானாகவே நமக்கு சமூகத்தில் இந்த பொறுப்பு வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்போது அதுக்கு சட்டம் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு நடக்குது டிஸ்கஷன்ஸு. இப்போ ட்விட்டர் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க இப்போ அவரே கொஞ்சம். ஆனால் நிறைய இருக்குது. என்ன நாம் புரிஞ்சுக்கணுன்னா,
இப்போ நாட்டு தலைவர் எல்லாமே அவருடைய பாலிசி எல்லாமே ட்விட்டர்லே அனுப்புகிறாங்க. இருக்குதானே? இப்படி இருக்கிறப்போ இது ஒரு மகத்தான ஒரு கருவியாக நாம் வளர்த்த முடியும். நம்ம சமூகம், நம்ம நாடு, நம்ம உலகம் ஒரு நோக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு கருவியாக இருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி குள்ளநரி இருக்கிறாங்க, வேறு இன்னொருத்தர் பேரில் அக்கௌண்ட் வச்சு என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. அந்த குள்ளநரியெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் தானே முதல்ல நாம்? எடுக்கணும் தானே? என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் நின்றுட்டு சொல்லணும் தானே? நான் எப்போவுமே முதல்லேருந்து பார்த்துருக்குறேன், ஏதோ ஒரு கூட்டத்தில் இப்படி இருந்தால் அங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று கத்திக்கிறாங்க. நின்றுட்டு என்னப்பா சொல்லுன்னு சொன்னால் பபான்றாங்க. நின்றுட்டு சொல்கிற மாதிரி இருக்கணும் தானே? தைரியமாக நாம் நின்றுட்டு நாம் என்ன சொல்லணுமோ அது தைரியமாக சொல்லணும் தானே? அப்போ தானே நம்ம வர்ற வார்த்தை கூட பொறுப்பாக வெளியே வரும். இல்லைன்னா ஏதோ ஒன்று வருது. இது ரொம்ப முக்கியமானது. இது சோஷியல் மீடியா பிரச்சனை இல்லை, இது மகத்தான ஒரு கருவி. உபயோகப்படுத்துகிற ஆள் பொறுப்பாக இருக்கணும் தானே? Anybody, please take the microphone. Hi Sadhguru, my love. My question is like, so much billions of, okay, thank you. From my 4 years of age, So my question is, so much billions of amount of money has been put into agriculture, right from Food and Agriculture Organization to many R&D units. Many researchers are constantly working on this aspect. But why haven't we completely alleviated hunger? Why is this so? I'm really grief-stricken, and you are the correct person to address this problem. You are. And can spiritual science combat this problem? Does it have a correlation? Can it bridge the gap? Thank you. People on the planet are hungry. Many are malnourished and hungry on the planet. It's estimated nearly 30% of the population is malnourished on the planet, not enough food. Not because there is not enough food. In the year 2014, the statistics taken shows that in that year we produced food for 18 billion people. We were only 6.8 billion people on that day, but we had food for 18 billion people. Still 30% doesn't get to eat. So it's not because of failure of agriculture, it is because of failure of human heart. So, you stood up and used the word love. Instead of just directing at me, I'm doing fine. If you can direct it at the world and see what can be done out of your love, if love finds action, this 30% wouldn't be hungry. If there was no food on the planet, that's a different matter. When we are having food 3 times over than what we actually need, and still 30% is hungry, it is just a human failure, not agricultural failure, isn't it? If you ask the farmers to produce double of what they are producing right now, I'm telling you within 2 years it will happen. But how to get it to those people who don't have food to eat, that's a big question, because there are markets, there are vested interests, there are nations which will come in the way. So, at one time, when I was at the World Economic Forum, the leaders of the World Economic Forum heard me in many sessions, and then they said, Sadhguru, if there's one thing we can do for you, which will transform this world, what is it? I said, see, I will name 25 people. You give them to me for 5 days. You will see within 2 to 3 years, there will be a phenomenal change on the planet. They asked, who are these 25 people? I named the 25
heads of states of the important nations on the planet. I said, give me these 25 people for 5 days. If you are a regular human being, in 2 to 3 days I can do it. Because you're a politician, I need 5 days. 5 days. Leave them with me. I will see that in 2 to 3 years' time, the world is a different place. Because all the resources there, all the food is there, all the technology is there, all the means are there, only human willingness is not there. How long should it take to make human beings willing? If 25 leaders on the planet make up their mind, you can make sure everybody is eating enough. Every child can go to bed with a full stomach. It's possible, in a matter of 2 years it can be done. It doesn't take decades to do it. Because food is there, technology is there, transportation means are there, everything is there. Never before in the history of humanity we had these things. Even 25 years ago it was not possible, but today for the first time we have it all. The question is only, you and me, as a generation of people, will we make it happen or will we just sit at home and crib? Will we just sit at home and complain and cry about it, or will we stand up and make it happen in whatever capacity we can? That's all the question is. Hello and good evening, sir. Myself Farhat from Afghanistan. Where are you? I have a question regarding taking decision of my life. So, taking decision of my life means going for a new job or like starting a new business or going for educations. So for that, what should I do? And what should I consider and what should I think before that to think about that decision, to take that decision? So, please. Thank you. So glad to have you here from Afghanistan. That's nice. So, essentially what you're asking is, what should I invest my life in? But the way you're putting it is, what job should I take, what education should I do? That's not the point. Essentially, the important thing is, this is a life. For every one of you, your life is precious, isn't it? Hello? It's a precious life. If something is precious, where do you want to invest this life? Into what do you want to invest this precious life? If this is a worthless life, throw it somewhere. If this is a precious life, what do you want to invest this life into? If you look at it this way, you will find something truly worthwhile to do. If you think in terms of how to earn a living, how to get this kind of thing, that kind of thing, then you will do something silly that you will regret for the rest of your life. Most people are a regret. That's why they're going around joylessly, because they're not doing what they want to do. They are not creating what really matters to them. They're doing something for a living. Earning a living is not a big deal for a human being. Every creature, every worm, insect, bird, animal is earning their living, isn't it so? With such a big brain, what is the big deal about earning a living? But unfortunately, because of 10 to 20 years of generations, not years, 10 to 20 generations of poverty in this country because of external occupations and invasions and stuff, because of that, people have gotten into this mode. How to earn a living, how to earn a living. Parents are constantly grilling their children, how will you earn your living? With such a big brain, when an earthworm can earn its living, such a big brain, is earning a living an issue? No. What is it that you're going to create? This precious life, where are you going to invest it? Are you going to invest it in something that's truly worthwhile?
Or are you going to throw it away as a worthless thing? This is the important thing. Because what you call as my life is just a certain amount of time and energy, isn't it? Yes? As you sit here, your life is ticking away or no? You're young, you may not be thinking like this, but actually it's ticking away. What is ticking away is not time, what is ticking away is your life. Yes or no? Since you came into this hall, you are an hour and a half closer to your grave. Yes, you are, isn't it? So time is going away. So this energy that you call as my life, how are you going to invest it? Because it's going to… if you're doing something truly worthwhile, it gets over before you know what happened. Only if you're doing something worthless, it feels like a long life. Have you noticed this? On a particular day when you're very happy, 24 hours, poof, it went off like that, like a moment. You're miserable, 24 hours feels like 10 years. Have you not noticed this? So only miserable people will have a long life. Joyful people, life goes away like that, as if it's a couple of days. It passes away like that, if you are creating what you really care to create. So, one thing that every young person should do is, without the influence of the peers of your own age group, without the influence of your professors and your parents, without any kind of influence, somewhere you must stay by yourself, at least for 2-3 days, and look at it. What is it that I want to invest this precious life into? What is it that will be worthwhile today and worthwhile after 50 years for me to invest myself into? You invest your life into that, whatever it is. However small, big, it doesn't matter. If you see that this is something truly worthwhile and you invest your life in that, this will be a life of fulfillment. Namaskaram Sadhguru. Where are you? Where are you? Oh, up there. Namaskaram Sadhguru. நான் சுபாஷ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் தனி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. மாநிலத்துக்கு சுய ஆட்சி அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட தாக்கம், இதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும்? நன்றி. இது புதுசாக வரல, முதல் இருந்தது. அப்படி நினச்சா நம்ம நன்மைக்கு நல்ல இல்லைன்னு நினச்சி நாம் எல்லாமே சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் பாரதமானு ஒன்றா சேர்ந்தோம். கொஞ்சம் நன்மை வர ஆரம்பித்தோட நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துடும் திருப்பி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இன்னும் அந்த ஜெனரேஷன் இப்போது கூட இருக்கிறாங்க. இந்த 1948 பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. அந்த பார்ட்டிஷன் ஆனப்போ 3 பாகமாகிடுச்சு பாரதம். அது உணர்ந்தவங்க கொஞ்சம் போய் பேசி பாருங்கள், என்ன உணர்ந்தாங்க அவராங்க, என்ன கஷ்டப்பட்டாங்க. 6 லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க 2 பக்கம். பலவிதமான கஷ்டம், சாமானியமான ஹிம்சை நடக்கலை. அதுலேயும் பெண்களுக்கு, குழந்தைக்கு நடந்த ஹிம்சை சொல்ல முடியாது, வாயில் சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லாமே நடந்துடுச்சு. வெறும் 69-70 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு மறந்து போச்சு. திருப்பி இன்னொரு தடவை நாம் உணரணும்னு ஆசைப்படுறோம். அந்த பார்ட்டிஷனில் 2 பக்கம், இந்தியாவில் பாகிஸ்தானில் 2 பக்கம், அதில் கஷ்டப்பட்டவங்க இப்போ கூட நிறைய பேர் அதே கேம்ப்ஸ்லேயே இருக்கிறாங்க 70 வருஷத்துக்கு அப்புறம். இன்னும் வாழ்க்கை கால் மேலே நிற்க முடியல நிறைய பேருக்கு. இருந்த சொத்து, வீடு, மனைவி, குழந்தை எல்லாம் விட்டு ஓடினாங்க உயிர் காப்பாற்றுக்கிறதுக்காக நிறைய பேர். திருப்பி அப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு கொஞ்சம் நன்மை வர ஆரம்பித்தா நமக்கு எரிச்சல் வந்துடும். போது நாம் என்ன நினைக்கணும்னா, இப்போ எப்படி யூரோப்பில் அவர் செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெரிய சண்டை போட்டாங்க. ஒன்றும் சாமானியமான போர் இல்லை.
அந்த மாதிரி போர் போட்டாங்க. அப்படி போட்டாலே கொஞ்சம் அவருக்கு மூளை வளர்ந்துடுச்சு. அவர் என்ன பண்ணாங்க, இப்படியே இருந்தால் எப்போ இருந்தாலும் ஒரு போர் நடந்துடும், அதனால் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் ஆகிடலான்னு எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. நாடுகள் எல்லாமே என்ன 27 நாடுன்னு நினைக்கிறேன், எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு யூரோப்பியன் யூனியனாக பண்ணாங்க. இதனால நல்லா வாழிருக்காங்க அவர். நாம் இந்த மாதிரி யோசிக்கணும், இந்த ஒரு யூனியன் பண்ணிக்கணும். நாம் சுத்த இருக்கிற தேசங்கள் எல்லாமே ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானு, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானு, நேபாள், பர்மா எல்லாமே சேர்த்து ஒரு ஏஷியன் யூனியனாக பண்ண நாம் நல்லா வளமாக வாழ முடியும். இல்லைன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் பண்ணி இப்படியே பிரிச்சியே போய்க்கலாம். நாம் நல்லபடியாக வாழணும், மக்களுடைய நன்மைக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னா பிரிக்கிற நேரம் போயிடுச்சு, இணைக்கிற நேரம் இது. இணைச்சிக்கலாமா, பிரிச்சுக்கலாமா? வெறும் இந்தியா மட்டும் இல்லை, ஏசியாவே சேர்த்து ஒன்றா பண்ணால் மகத்தான ஒரு சக்தியாக நடக்கும். இது இல்லைன்னா எப்பவுமே அடிமையாக தான் இருப்போம் நாம் பிரித்து பிரித்து. Thank you, Sadhguru, for your valuable words. Thank you all. Hello, sir. I have a question. Yes, ma'am. So, you're able to come to many colleges and give many more speeches, and I think it's just a single life, right? And you're able to achieve more than what one can imagine. A big foundation, Isha, Yoga, Mind, and many more centers, many more disciples. It's all in a single life, right? If a common man wants to take this by simple efforts and hard work, I think it will take at least up to 3 generations. And you have done it within a single life. So what's the secret behind your success? இவ்ளோ வேகமான அசுரத்தனமான வளர்ச்சிக்கு என்ன காரணம் வச்சிருக்கீங்க? என்ன இங்கிலீஷ் கேள்வியா தமிழுமா? Any language, I mean English or Tamil, I can understand. No problem. No, because the question was half, so the percentage of English was more, so I will choose English, okay? See, as a child, what's your name? Moniha Shri Abi. As a child, did you blow soap bubbles? Soap bubbles. Soap bubbles. Did you ever blow soap bubbles? Never. Sure. You did. So when you blew soap bubbles, have you seen somebody got this big bubble, you got only this big bubble? We must hold our breath and leave it slow, then we'd get a big bubble. Everything has… Everybody had air in the lungs, but somebody got a big bubble, somebody got a small bubble. What is this about? See, when it comes to body, this is my body, that is your body, 100% clear, no confusion about this, isn't it? This is my body, that is your body. This is my mind, that is your mind. But when it comes to life, there is no such thing as my life and your life. This is a living cosmos. How much life will you capture within your system will determine the size and scope of your life. Somebody got a big bubble, somebody else got a small bubble. Poop, it went off. You cannot identify where is my air and where is your air, isn't it? So similarly, when it comes to life, there is no such thing as my life and your life, but distinctly my body and your body, my mind and your mind, but no my life and your life. There is life, abundant life. This is a living cosmos. How much life will you capture within yourself will determine the scope and range of your life. What one person can do in 100 years, somebody may do it in 10 years. Because of the sheer intensity of life. When I say intensity of life, it may translate in many different ways. See, there are times, for example, certain businesses have grown.
Let us say, some business like, in United States this become a fad. Within 3 years, somebody's billions of dollars of worth of business. Let us say Microsoft has grown or Facebook has grown or something like this has grown. This is largely because of technological breakthroughs and somebody rides that technology. At another time, that would not have happened. So that is different. But if you want to create something really large, really significant, large or small is not the point, significance, then you need intensity of life. One thing is the scale of life that you capture. This is what I said earlier when I said yoga, obliterating in boundaries of your individuality means, in a way, you are allowing universe to invade you. When universe is not against you, but it invades you or it's a part of you, then you have abundance of life. When you have abundance of life, you will not hesitate to share. When you share big time your life with everybody else, people will naturally value it immensely because everybody is trying to hoard it, somebody is willing to share it, so naturally there'll be a big upsurge around you. This will lead to many things. This will make many friends and many enemies. A lot of people whom you have never met, they are your sworn enemies, but you don't know why. You never met them, you never had a word with them, but they are swearing that I'm his enemy. I don't know why, but it goes on in the world. So when we talk about how so much can be done in a short span of time, it's not a short span of time, it's 37 years. Incessant work, 7 days of the week, 20 hours a day, almost for 25 years, more than 25 years. On an average, I slept only for 2.5 hours a day. Not deprived of sleep, just kept my life energy so intense that sleep was not even an issue. There are times when I've gone without sleep for 3 days, 4 days, full scale working, not because you're on some kind of a drug and not sleeping, simply because of the intensity of purpose and commitment to what you're doing. Today I can proudly say, I have created thousands of people around me, all of them have gotten crazy like that. They're all beginning to work like this. Most of them, you don't know when they will sleep, when they will wake up, on, 7 days of the week. No holidays, no vacations, but everybody is joyful. If you come to the yoga center and see, you will see the most joyful faces. But they've never been on a vacation. They don't own a damn thing. They don't have money in their pockets, but they're just joyful because drunk with life, literally. Well, it's like this. Have you noticed on a certain day, if you're very, very joyful and blissed out, you are willing to do whatever is needed, no problem, isn't it? Any amount of work. But little frustration, your feet will drag. So I have not known frustration at all in the last 37 years. Not that everything goes right, many things don't happen the way I want. In fact, nothing happens the way I want. That's a fact. Because what I want is up there. It is always an incremental success of everything. But because of the sheer intensity of purpose and focus, when some movements we started and people gathered in millions, somebody told me, a very prominent person in the country, Sadhguru, this kind of crowds happened only when Mahatma Gandhi came. I said, no. See, don't compare, because Mahatma Gandhi had a huge advantage. He had an enemy. There was somebody to fight. When you have an enemy,
you can gather masses. Now, my whole thing is, I'm constantly reminding people, there is only one enemy in your life, that's you. If you fix this one person, everything is fine with you. Yes or no? You have only one enemy, that's yourself. If you fix this one person, this is a wonderful life. So, when there is no external enemy, moving people towards a purpose is very difficult. But people have moved wonderfully, not just in India, around the world. People are putting a lot of pressure in various countries. Sadhguru, you've done enough in India, you must come and stay here, stay there, do this, do that. Why I'm telling you this is, you are young people. Each one of you, if you become a dynamo of energy and activity, this country, which is a nation of young people, will prosper and become a miracle like no other, because we have the largest number of young people. If you get the necessary intensity and balance within you, this is important. Intensity without balance will make you go crazy. If you have intensity and balance, we can make a miracle out of this nation. All the problems that we are seeing in this country can be a thing of the past in a matter of 10 years' time, not too long. If you look at nations, if you look at the history of this world, the only country which has moved a large segment of population from poverty to affluence in one generation is the China. But they did it with lot of force and pain, too much pain. Millions have died, so much pain, so much force. But today, India as a nation, we are sitting on a threshold that through a democratic process, if all of us do the right things in the next 5–10 years' time, through a democratic process, without a gun, without bloodshed, we can move 1 billion people from one level of living to another. This kind of thing has never happened in the history of humanity. Right now, India is sitting on that cusp that if we do the right things in the next 5–10 years' time, you will see this nation transforming. Without guns, without blood, without those kind of revolutions, simply through democratic process we can do. We are sitting on the threshold. It is just that we should not sit on the threshold for too long. We must take the next step and the next step, and that is in our hands as a generation of people. We need to do that. Friends, I understand that you have a lot of thriving energy coming up. Since it's a busy schedule, I think we should wind up the session now. Thank you, ma'am. Thank you, Sadhguru, and thank you, audience, for their questions.